தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். வீடுகளுக்கு அதிக அளவில் மின்கட்டணம் விதிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் கள ஆய்வு செய்ய மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்தில் மின்கட்டணம் அதிகமாக வந்திருப்பதாக பொதுமக்கள் பலரும் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அதிக மின்கட்டண வித்தியாசம் இருக்கும் வாடிக்கையாளர்களின் மின் நுகர்வு விவரங்களை மறு ஆய்வு செய்ய மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. அதன்படி தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளை கள ஆய்வு மேற்கொள்ள மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்தில் 3,70,000 இணைப்புகளின் மின் கட்டணத்தில் அதிக வித்தியாசம் இருப்பதாக தெரிவித்துள்ள மின்வாரியம் இதுகுறித்து விசாரணை நடத்தி ஆகஸ்ட் 7ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எனக்கு ஒரு ஆசை இருந்தது, மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போடலாமே என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அது பல துறைகள் சம்பந்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை குறித்து பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். அரசு பள்ளிகளில் சிக்கன் பிரியாணி வழங்குவது தொடர்பாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்த தகவல்களே இவை. சென்னை எழும்பூரில் செய்தியாளர்கள் சென்றவர் அரசு பள்ளிகளுக்காக பல திட்டங்களை முதலமைச்சரிடம் தரவுகளுடன் முன்வைத்ததாக தெரிவித்தார். சீருடைகளை எப்படி மேம்படுத்தலாம், இந்த காலை உணவு கிட்டத்தட்ட சற்றப்போ ஒரு மாணவனுக்கு 11 ரூபா 50 பைசா தான் தராங்க சற்றப்ப. அது இன்னைக்கு ஒரு மேகி பாக்கெட்டே 10 ரூபா கிட்டத்தட்ட விற்கிது. அதுக்கப்புறமேட்டு உப்புமா, கோதுமை உப்புமா, ரவா உப்புமா, இந்த உப்புமால இருந்து எனக்கு எங்க குழந்தைகள் விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரியல. மேலும் தனியார் பள்ளிகள் கட்டணத்தை குறைக்கவில்லை என்றால் கட்டண நிர்ணய குழு மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று கூறினார். கவர்மெண்ட் நிர்ணயித்த பிரைவேட் ஸ்கூலுக்கான அந்த ஃபீஸ் ரெகுலேஷன் கமிட்டி இருக்க பாருங்க, அதை ரீகான்ஸ்டியூட் பண்ண போறேன். அதை மீண்டும் கட்டமைத்து இதற்கென்று கமிட்டி போட போறேன். இவ்வளவுதான் ஃபீஸ் என்பதை டிரான்ஸ்பரண்டா போடணும், இவ்வளவுதான் ஃபீஸ் வாங்கணும். அதை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா எதுக்காவது ஃபீஸ் வாங்கினீங்கன்னு சொன்னா அதையும் இந்த டிரான்ஸ்பரண்டா போடணும்னு சொல்றதுடைய நோக்கம் அதுதான். சிலர் சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் தோல்விக்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அவர் விமர்சித்தார். முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக மெட்ரோ ரயிலில் சென்ற முதலமைச்சர் விஜய் ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நந்தனத்துக்கு மக்களுடன் பயணித்தார். மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் விஜயை பார்த்ததும் உற்சாகமடைந்த மக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து நந்தனம் மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் விஜய் மெட்ரோவின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கத்திப்பாராவில் நடந்து வரும் மெட்ரோ பணிகளை நடந்து சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் அங்கு குவிந்திருந்த மக்களை நோக்கி கையசைத்தார். நூற்றியோரு அடி உயரத்திற்கு லிப்டில் சென்று பிரம்மாண்ட பாலத்தின் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் சென்னை போரூரில் இருந்து பூந்தமல்லிக்கு ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த முதலமைச்சர் விஜய் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவுள்ள வழித்தடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை வைத்துள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஊடகங்களிடம் பேசிய அவர் மேகதாது விவகாரம் குறித்து முதலமைச்சர் விஜய் தன்னுடன் தொலைபேசியில் பேசியதாக கூறினார். ಈ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಕೂಡ ಬಂದು ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಕೆಲವು ವಿಚಾರಗಳನ್ನ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ
ಇಂಗಿತವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಚೀಫ್ ಸೆಕ್ರೆಟರಿಗೂ ಲೆಟರ್ ಬರೆದಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಹತ್ರನೂ ಫೋನಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. தொடர்ந்து பேசிய டி கே சிவகுமார் மேகதாது பகுதிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். ರಾಜ್ಯದ ಕಾವೇರಿ ಜಲಾನಯನ ಪ್ರದೇಶ ಕೂಡ ನೀವು ನೋಡಿ ಅಂತ ಕೂಡ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಅದಕ್ಕೆಲ್ಲ ವೀಕ್ಷಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ವ್ಯವಸ್ಥೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಕೂಡ ಹೇಳಿದ್ದೇನೆ. ಅದು ನೋಡೋಣ ಅವರ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ, ಏಕೆಂದರೆ ಅವ್ರಿಗೂ ಫ್ಯಾಕ್ಚುಯಲ್ ಅನುಭವ ಆದದಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು. காவிரியில் தண்ணீர் திறந்துவிட பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் டி கே சிவகுமார் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் இன்று முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை நீலகிரியில் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் நாளை மற்றும் நாளை மறுதினம் கோவை, நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், வெயிலின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியே இருக்கும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. அந்த வகையில் அண்ணா சாலை, எழும்பூர், சேப்பாக்கம், நுங்கம்பாக்கம், பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், மந்தவடி உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், சேலையூர், வண்டலூர் உள்ளிட்ட இடங்களில் கொட்டித்தீர்த்த கனமழையால் இதமான சூழல் உருவானது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளான எடப்பாளையம், தலக்காஞ்சேரி, காக்கலூர், ஈக்காடு, மணவாடநகர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாபேட்டை, ஆற்காடு, காவிரிப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நாடாளுமன்றத்திற்கு வர மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு அச்சம் என ராகுல் காந்தி தெரிவித்த நிலையில் தனது கருத்துக்களுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கோர வேண்டுமென கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இளைஞர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை குறிப்பிட்டு மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து தெரிவித்த கருத்துக்கள் சலசலப்பை ஏற்படுத்தியது. Very happy today to see that the so-called Home Minister of this country does not have the courage to come and sit here. The Home Minister sitting inside the car like that, looking, shaking. தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அமித்ஷா தான் துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டார் என்பதற்கு ஆதாரம் எங்கே என கேள்வி எழுப்பினார். இதையடுத்து அமித்ஷா மீது ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது. இளைஞர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் ஊடகங்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் இருந்தபொழுது காவல்துறை அதிகாரிகளை அமித்ஷா அழைத்து பேசியதை தனது கண்களாலேயே கண்டதாக கூறினார். To shoot people with pellet guns, to beat people with lathis with nails, to use electric batons on people, or he didn't know it was happening. If he didn't know it was happening, he's incompetent. மன்னிப்பு கோராததால் தன்னை அவையில் பேச அனுமதிக்கவில்லை என கூறிய ராகுல் காந்தி ஒருபோதும் பாஜக மற்றும் RSS தொடர்புடையவர்களிடம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றார்.
கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு பணிக்கான ஆணை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. கரூரில் கடந்த ஆண்டு தாவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 31 பேரின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தாவேக அரசு பணி வழங்கியது. கரூர் சென்ற முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நேரில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதை எதிர்த்து நாம் தமிழர் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருணை அடிப்படையில் பணி நியமன விதிகளை மீறி பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக கூறி அரசு பணி வழங்கிய அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவெடுத்து பணியாணை வழங்கியுள்ள நிலையில் அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகவுடன் கூட்டணி இல்லை என அன்புமணி விளக்கம் அளித்துள்ளார். ஓஹோ, கூட்டணி பேசிட்டாங்கடா, உடனே சேர்ந்துருவாங்கடா. எத்தனை? 2, 1, 3 எது அமைச்சர்கள்? இப்படியெல்லாம் இவங்களே பேசி அத்தனையும் வதந்திகள். தயவு செய்து யாரும் நம்பாதீங்க. கூட்டணி தொடர்பான யூகங்கள் குறித்து பாமக தலைவர் அன்புமணி இவ்வாறு பேசினார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சி தலைவராக அன்புமணி மீண்டும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆந்திர மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அங்கு விரைவில் பாமக தொடங்கப்பட உள்ளதாக அறிவித்தார். இன்னும் ஒரு சில மாதத்தில் ஆந்திராவிலே பாட்டாளிமல் கட்சி தொடங்கப்படும். அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க மக்கள். அங்க கடந்த ஒரு 3 மாதமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பூரண மதுவிலக்கு கொண்டுவர வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி தலைமையில் மது ஒழிப்பு இயக்கம் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாகவும் அன்புமணி தெரிவித்தார். நாங்கள் ராணுவத்தையே பார்த்தவர்கள் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருந்த நிலையில் அவரது பேச்சு நகைச்சுவையாக இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். அங்க கர்நாடகாவில் DK சிவகுமார் குழந்தையை கிள்ளி விடுவாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க தொட்டில் ஆக்குவாங்களாம். டிராமா என்ன நடக்கும்? 2 நாட்களுக்கு முன் ஒரு அறிக்கை வெளியிட்ட இது பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து சூழ்ச்சி பண்றாங்க. உடனே இங்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு புதுசா தலைவர் வந்திருக்கிறார். அவர் பார்த்தா மடிச்சு சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு நாங்களாம் ராணுவத்தை பார்த்துட்டோம், துப்பாக்கி சூட பார்த்துட்டோம், தடியடிய பார்த்துட்டோம், ஜெயில எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். நீங்க அப்ப பிறக்க கூட இல்லை. நாங்க தனியா நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியா நின்று உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தனியா நின்று ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ராணுவத்தை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து. காங்கிரஸ் மெயின் எதிர்கட்சி சார் இந்தியா அளவுல. உங்களுக்கு தெரியாதா எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கணும்? காங்கிரஸ் பத்தி பேசுறத விட்டுட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மோடி அரசு மேகதாதுல தமிழ்நாட்டுக்கு பேச உரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதை எதிர்த்து மோடியிடம் சொல்ல போறீங்களா? அதை கண்டிச்சு அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்க ஆதரவை வாபஸ் வாங்குவீங்களா ராஜ்யசபால? குளத்தூர்லயே வரலாற்றுல முடிச்சிட்டோம். எத்தனை ரீகவுண்ட் வேணா கேட்கலாம். 9000 ஓட்டுல இருந்து 15000 ஓட்டுல வேணா மாறுமே தவிர 9000 ஓட்டுல இருந்து 1 ஓட்டு கம்மியாகாது. நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். பழைய வரலாற்றை தூக்கி போடுங்கள். இப்பொழுது ஒரு புதிய வைகோ அவர்களை நாங்கள் பார்க்க போறோம். வைகோ 2.0. கேரள தன்னார்வ அமைப்பான அப்துல் கலாம் ஸ்டடி சென்டர் சார்பில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு தேசிய விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவரை பற்றி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்களை இவை. இந்நிகழ்ச்சியில் பேசிய வைகோ தாவேக அரசுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று உறுதிபட தெரிவித்தார். நாங்கள் இருப்போம். ராணுவம் வருகிற போது முன்னாலே சென்று கண்ணிவெடிகளை அகற்றுகிற கூட்டத்துக்கு பேர்தான் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ். MDMK will behave like sappers and miners for Vijay government. நீங்கள் பகல் கனவு காண வேண்டாம். ஊழலை ஒழிப்பது என்பது இமயமலையை நகர்த்துவது போன்றது என்றும் அந்த ஊழலை ஒழித்தவர் முதலமைச்சர் விஜய் என்றும் வைகோ பாராட்டினார். திரைப்படங்களில்
முறையில் பயிற்சி பெற்ற யானைகள் செயல்படுவதைப் போல கோவையில் யானை ஒன்று வீட்டின் கேட்டை பக்குவமாக திறந்து உள்ளே நுழைந்த காட்சிகளே இவை. கோவை பெரிய தடாகம் சுற்றுவட்டார பகுதிகளில் யானை ஒன்று சுற்றித் திரிந்து வருகிறது. அந்த யானை பெரிய தடாகம் குட்டை வழி செல்லும் சாலையில் செவ்வாய்க்கிழமை இரவு சுற்றித் திரிந்தது. அப்போது அங்கிருந்த வீட்டின் கேட்டை லாவகமாக திறந்து உள்ளே சென்றது. சிறிது நேரம் வீட்டிற்குள் உணவை தேடிய யானை ஏதும் கிடைக்காததால் ஏமாற்றத்தில் நடையை கட்டியது. இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஆடி மாத பௌர்ணமியையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கோவிந்தா முழக்கங்களுக்கு மத்தியில் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் இரவு கருட சேவை நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் பௌர்ணமி தினமான நேற்று கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் மறையப்ப சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்து தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கு இடையே ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு மாட வீதிகளில் நடைபெற்றது. 4 மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து ஏழுமலையானை மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் கலவரம் வெடித்தது. குறைந்தபட்ச ஆதார விலையில் 100% பாசிப்பயிரை கொள்முதல் செய்வது, உரங்களுக்கான டோக்கன் முறையை கைவிடுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நர்மதாபுரத்தில் இருந்து போபாலில் உள்ள முதலமைச்சர் இல்லம் நோக்கி அந்த மாநில விவசாயிகள் பேரணியாக வந்தனர். போபாலில் அவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் விவசாயிகள் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனையடுத்து அவர்கள் போபாலிலேயே சாலையில் சமைத்து சாப்பிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்காக ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா தற்காலிகமாக கைவிட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் 5 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்கியது. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப் ஈரான் ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அமெரிக்க வீரர்கள் நடுவானில் வழிமறித்து அழித்துவிட்டதாக தெரிவித்தார். எனினும் ஈரானுக்கு சரியான பதிலடி கொடுக்க என்றும் மிரட்டல் விடுத்தார். So we had 5 rockets shot going 8,500 miles an hour and all 5 rockets were knocked down to the ground. But they nevertheless took a shot, so it's our turn and we'll see if we get there with an agreement at some point, but we're going to hit them very hard. அதைத் தொடர்ந்து ஈரானில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ஹார்மஸ் நீரிணையை கடக்க முயன்ற 3 எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக ஈரானின் புரட்சிகர காவல் கடற்படை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு ஆசியாவில் மீண்டும் போர் மேகம் சூழ்ந்துள்ளது. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிளாவியா எரிமலை மீண்டும் வெடித்தபோது 500 அடி உயரத்திற்கு லாவா பீரிட்டு வெளியேறிய காட்சிகளே இவை. பாறையிடுக்கிலிருந்து ஊற்றெடுத்து பொங்கும் எரிமலை குழம்பு மலைப்பகுதியில் தொடர்ந்து வெளியேறி வருகிறது. எரிமலையிலிருந்து வெளியேறும் லாவா மலைச்சரிவுகளில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வழிந்தோடுகிறது. புதிய ஜூமான்ஜி திரைப்படத்தின் முன்னோட்டம் வெளியாகியுள்ளது. 2017ஆம் ஆண்டு வெளியான ஜூமான்ஜி வெல்கம் டு தி ஜங்கிள், 2019ஆம் ஆண்டு வெளியான ஜூமான்ஜி தி நெக்ஸ்ட் லெவல் படங்களை தொடர்ந்து ஜூமான்ஜி ஓபன் வேர்ல்ட் திரைப்படம் உருவாக்கியுள்ளது. தி ராக்வெயின் ஜான்சன், கெவின் ஹார்ட், ஜாக் பிளாக் உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். இதன் முன்னோட்டத்தை படக்குழு வெளியிட்டுள்ளது. சாகசங்கள் நிறைந்த இந்த திரைப்படம் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி வரக்கூடிய 25ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது.